வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி தேதி 2/6/2026. கீழே பூரா வெயில் சரியான உருக்கம். ஆனால் ஏற்காட்டில் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது என்னன்னு தெரியுதுங்களா? வந்துட்டு இப்போ வந்துட்டு பனி மூட்டமாக இருக்குது. நான் இந்த கிளைமேட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கணுங்கிறதுக்கு தான் இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆகிட்டு நான் போகலான் இருக்கேன். பாருங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. நான் கீழே வந்துட்டு பயங்கரமான உருக்கம் புழுக்கம். வாங்க அடுத்த இடத்துக்கு போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். பாருங்கள் வண்டி முன்னாடி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. மணி இப்போ கரெக்டாக 7 மணிக்கு இன்றைக்கி ஏற்காடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். வானம் வேறு என்னமோ கிட்டுமுட்டுங்குது, மழை வர மாட்டிருக்குது. இந்த இடம் எங்கேன்னு தெரியுதுங்களா? இதுதாங்க நம்மளுடைய நண்பருடைய ஹோட்டல். ஸ்வீட் ராஸ்கல். ஏற்காட்டில் ஹோட்டல்ஸினுடைய நைட்டு அழகு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. நான் இப்போ ஏற்காடு மேலிருந்து சேலத்தை நோக்கி வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். மேலிருந்து பாருங்கள் சேலத்தினுடைய அழகு. இப்போ லேசாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, அதனால் பாருங்கள் உங்களுக்கு மங்களாக தெரியுது. சேலத்தினுடைய அழகு பாருங்கள் இங்கேருந்து. ஒரு முறை நைட்டில் வந்து பாருங்கள். லேசாக மழை பெஞ்சிக்கிட்டு இருந்ததுங்க, இப்போ மழை விட்டுருச்சு. ஏற்காடுனால ஒன்றும் பயம் இல்லைங்க. என்ன பைசன் மட்டும்தான் தொந்தரவு. பைசன் வந்து மேலே வரைக்கும் தாங்க. நான் இப்போ வந்து ஒரு 5 பெண்டு இறங்கிட்டேன். இதே சத்தியமங்கலம், திம்பம், வால்பாறை இங்கேன்னா கொஞ்சம் பயப்பட்டுக்கிட்டு தான் இறங்கணும். இங்கே ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. என்ன ஒவ்வொரு வண்டி போகும்போது இந்த நைட் ஃபோக்கஸ் வந்து மாறி போயிடுது, அவ்வளோதான். நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜெர்கின், ரெயின் கோட் எல்லாமே பிரிகாஷனாக போட்டிருக்கேன். ஒரு டைம் நைட்டு இறங்கி பாருங்கள், ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். கொஞ்சம் டிரைவிங் தெரிஞ்சவங்க வாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா காதில் காட்டன் வச்சுக்கோங்க. எப்பயுமே லேடிஸுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. பிரேக்கெலாம் வந்துட்டு கீர் ரேஷியோலாம் கொஞ்சம் பார்த்து வாங்க. 2 வீலர் 4 வீலர்லாம் வந்துட்டு கீர் ரேஷியோ பார்த்து வாங்க. ஆட்டோமேட்டிக் கார் வந்தால் அதே மாறிக்கும். மற்றபடி மேனுவலில் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி லெஸ் பண்ணிட்டு வாங்க. பெண்டுக்கெலாம் ஒரு கீர் லெஸ் பண்ணிக்குவாங்க. வல்லவனையும் தட்டுமா வழுக்கு பாருங்கிற மாரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பண்ணிவிடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்துருங்க, அவ்வளோதாங்க. நான் அப்புறம் போய்கிட்டு இன்னும் பாதி மாலை போயிட்டு நான் எடுக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா லேசாக நட்சத்திர மாட்டம் தெரியுது. அப்படியே மின்மினி பூச்சி மின்ற மாதிரி தெரியுதுங்களா? ஒரு இடத்துல மட்டும் வெளிச்சம் அதிகமாக இருக்குது. அங்கே என்னென்னு எனக்கே தெரியல. ஏதாவது ஃபங்க்ஷனாக அல்லது நோம்பியாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி ரைட்டுங்க போகலாம்.
இப்போ நான் நைட்டில் இறங்கிட்டு இருக்கேன் ஏற்காட்டில். சேலம் 14 கிலோமீட்ரு. சும்மா லைட் கொஞ்சம் எல்இடி எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு நான் இந்த லைட்டுக்காக அதெல்லாம் நான் லைஃப்லேயே இன்னும் ஏற்காட்டில் நைட்டில் இறங்கினதில்லை. பகலில் பல முறை போயிருக்கேன்னா அதனால் இறங்கிட்டு இருக்கேன். எல்லா இடத்தையும் அனுபவிங்க ஆச்சுங்களா. ஒரு சில விஷயத்த சொல்கிறேன். ஒரு சிலர் நாம் கொஞ்சம் தாழ்ந்து போயிட்டோம்னா ரொம்ப கேவலப்படுத்துவாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு செருப்படி சொல்லிக்கிறேன். எல்லாத்துக்குமே பணம் இருக்குது, அல்லது நம்மளுக்கு வாழ்க்கையில் சுகமாக நம்ம வந்து செட்டில் ஆகிட்டோம் அப்படின்னாக்கா கம்மியாக செட்டிலாக இருக்கவங்கள வந்துட்டு கேவலப்படுத்தாதீங்க. அது இல்லாமல் ஒரு துன்பம் வரும்போது தான், அதாவது நீங்கள் படித்த உடனே வேலை வந்துட்டு பிறந்ததுலேருந்தே அவங்க அப்பா தாத்தாவிலிருந்து வசதி இந்த மாதிரி இருக்கவங்களாம் மற்றவங்கள உதாசீனப்படுத்த வேண்டாம்னு சொல்கிறேன். நான்லாம் நல்லாவே ஃபைனான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். யாரையும் நான் ஏமாற்ற கிடையாது, என்ன தான் நிறைய பேர் ஏமாற்றிட்டானுங்க. அதனால நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நான் சாவல. ஆனால் வந்துட்டு நிறைய பேர் நம்மளை முடிக்கணும் அப்படின்னே இருக்கானுங்க. ஏதாவது தாத்தா அப்பன் எல்லாம் விட்டுட்டு போன சொத்து இருக்கும், அதெல்லாம் உடக்காம கூட முட்டை விடாத காட்டில் நீங்கள் ஏக்கரை 50 லட்சம் 60 லட்சம் 1 கோடி 2 கோடி போவோம். அதை வச்சுக்கிட்டு நம்ம பெரிய புடுங்கின்னு ஆடக்கூடாது. எல்லாத்துக்குமே அறிவு இருக்குது ஆச்சுங்களா. அறிவு இருக்கவன்லாம் ஒன்றுமே இல்லாமல் கூட போயிடுவான். அறிவு இல்லாதவன்லாம் பல வகையில் போயிடுவான். குறுக்கு வழியில் சம்பாரிச்சவன்லாம் இன்றைக்கி பதவி பட்டம் எல்லாமே கூட வச்சுருப்பான். காலேஜ் வச்சுருப்பான், ஸ்கூல் வச்சுருப்பான், எல்லாம் வச்சுருப்பான். நான் இன்றைக்கி காலையில் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டுட்டு வரும்போது என்னுடைய ஆசிரியர் ஒருத்தர் வஜ்ரவேல்னு பேருங்க. எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னாக்கா நல்லா படிக்கிற பசங்க நல்லா படிக்காத பசங்கன்னு பாகுபாடெலாம் பார்க்க மாட்டார். வாடா கண்ணு அந்த வார்த்தை தான் சொல்லுவார். அந்த ஸ்கூல்லையே இருக்கிற பார்ட்னருங்களில் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். மற்றவங்கள வந்து எனக்கு என்ன, அவர் வந்துட்டு இன்றைக்கி காலையில் அவர் வந்த வண்டி பென்ஸு. நான் இருந்துட்டு இப்போ கேஸு வண்டிக்கு வந்து ஏர் ஃபில் பண்ண போனேன். அவரை பார்த்தோன்னே அவர்கிட்ட நான் போய் ஒரு அன்பு பாராட்டிட்டு வந்தேன். நான் ஏன் பாராட்டுன்னா, அவர் பென்ஸையோ அல்லது வந்துட்டு அவர் பெரிய இப்போ வசதியாக இருக்காருங்கிற ஒரு இதில் நான் போய் கண்டிப்பாக அன்பு பாராட்ட கிடையாது. எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி என்னை கட்டி தழுவிக்கிட்டார். அதுதான் ஒரு ஆசிரியர், முன்னாள் ஆசிரியருக்கும் முன்னாள் மாணவருக்கும் உள்ள ஒரு பந்தம். நாங்கள்லாம் எங்கள் ஊர்லேயே இருக்கோம். அதே என்னை ஒருத்தன் வாத்தியார் வந்துட்டு என்னை கேவலப்படுத்தி என் ஃபேமிலியாக 2 பண்ணான். அவனை கடைவிதியில் அடித்தான் பாருங்க. ஆனால் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், செருப்பில் அடிக்காம விட்டேன். அடுத்த முறை நான் செருப்பில் அடிக்கலாம், ஆனால் வந்துட்டு அவனுக்கு ஓப்பன் ஹார்ட் பண்ணிட்டாங்க. இன்னமே செருப்பில் அடித்து அவன் செத்துருவான். இருந்தாலும் பார்க்கும் போதெல்லாம் அவனை கேவலமாக திட்டிகிட்டு இருக்கிறேன். இவ்வளோதாங்க விஷயம். அதேமாரி வசதி இருக்குனாக்கா, வசதி ஆக முடியாதவங்களாம் வந்து கெட்டவன் கிடையாது. இன்றைக்கி சமுதாயம் அப்படி தான் நினைக்குது. ஒரு தொழில் செஞ்சு நஷ்டம் ஆகிட்டானா அவன் கெட்டவன் அப்படின்னு. அதெல்லாம் தப்பானவன் கிடையாதுடா. நீ ஏதோ ஒரு வகையில் குறுக்கோழிலையோ ஏதோ ஒரு வகையில் பணக்காரன் ஆகிட்டுனாக்கா அது வந்துட்டு அது ஒரு பொருள், அவ்வளோதான். ஆனால் குணம் ஒன்றா பணத்தை சம்பாதிக்கணும், இல்லாத சனத்தை சம்பாதிக்கணும் அப்படிம்பாங்கள்ல. நான் நிறைய ஜனத்தை சம்பாதிச்சிருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையிலே எனக்கு என் அன்புமிக்க ஆசிரியர் வந்துட்டு என்னை கட்டி தழுவிட்டு செர்ற கண்ணு பார்த்து போயிட்டு வந்தார். அதேமாரி முந்தானத்து கூட ஒரு புதிதாக எம்எல்ஏ பதவியேற்றிருக்கிறப்ப எங்கள் அண்ணன், என்னடா கண்ணு 2 வீலரில் வந்த 2 வீலரில் வர்றியா நீ அவ்வளோ தூரம் அங்கேருந்து அப்படின்னாரு. இருந்தாலும் நம்மளை பார்த்து ஒரு அன்பு, அவ்வளோதாங்க விஷயம். அதனால் நம்மக்கிட்ட புதுசாக பணம் வந்துருச்சு அது இதெல்லாம் நிறைய பேர் ஆடுவானுங்க. அதுவும் ஒருத்தன் ஒரு ஸ்கூல் வச்சுருக்கான், ஒருத்தன் என்னை கேவலப்படுத்தலாம். என்னோடய வயசு கம்மி, ரொம்ப தெனாவிட்டா இது பண்ணான். இருக்கட்டும். அப்புறம் நம்ம மாப்பிள்ளை ஒருத்தர் சிங்கப்பூரில் மலேசியாவில் இருக்கார், தனசேகரன் மாப்பிள்ளை. இன்றைக்கி ஒரு 10 நிமிஷம் என்கிட்ட மாமா அப்படின்ட்டு ரொம்ப அன்பு பாராட்டி பேசினார். மாமா வண்டி எங்கேயுமா வேலை செய்யலாம் எமாகாவை. அப்புறம் நான் டிப்ஸ் கொடுத்தேன். அதேமாரி அங்கேருந்து எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணோட என் ஒய்ஃபுக்கு எல்ஐசி பாலிசிலாம் போட்டு கொடுத்துருக்க. அப்படி எனக்கு ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் மாமாக்கிட்ட தான் பண்ணுன்ட்ருக்கு. அப்படி அந்தமாரி ஒரு உதவி தான். அவங்க உதவி செஞ்சாங்கன்னா நாம் பொழைச்சிக்கலாம்.
மனுஷன் நான் யாரையும் நம்பி அவசியமே இல்லை, என்கிட்ட படிப்பு இருக்கு, வந்துட்டு என்கிட்ட வசதி இருக்கக்கூடாதுங்க. ஒருத்தரை சார்ந்து தான் ஒருத்தர். அதே மாதிரி தான் ஒரு விவசாயி சேத்துல இறங்கினாதான் அம்பானி கூட சோறு திங்க முடியும். அதனால் நான் பெரிய மில்லியனர், எனக்கு சேத்துல இருக்கிறவங்கள பற்றி அவசியம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அம்பானி வீட்டு டிரைவராக இருந்தாலும் அவருக்கு ஓட்டுறவர் வந்து அவரளவுக்கு ஈக்குவல் பணக்காரனும் கிடையாது. அதேமாதிரி பிரதமர் மந்திரி, முதல் மந்திரிக்கு ஒரு முதல்வரோ ஒரு பிரதமரோ வந்து கார் ஓட்ட மாட்டாங்க, அவங்களோட டிரைவர் தான் ஓட்டுவாங்க. இவங்களோட அவங்க பன்மடங்கு வசதி கம்மியாக இருப்பாங்க. அதனால் எல்லாருமே தன்னை விட வசதி கம்மியானவங்கள கேவலப்படுத்தாதீங்க. அதேமாரி வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நேற்று கூட ஒரு தம்பி, நான் நினச்சிட்டு இருப்பேன் நம்ம யூடியூப் இன்ஸ்டாலாம் நிறைய பேர் பார்க்குறதில்ல அப்படின்ட்டு. முந்தா நேற்று ஒரு கெடா விருந்துக்கு போனேன். அங்கே தான் ஒரு பாப்பா, சித்தப்பா உங்கள் வீடியோவை நான் ரெகுலராக பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிச்சு. எனக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷம். பரவா, எனக்கு இவங்கெல்லாம் வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஆசை. அப்புறம் இன்னொரு தம்பி, அவன் பேர் சரவணன் நினைக்கிறேன், அவனும் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு சித்தப்பா முறை தான் வந்து நான் உங்கள் வீடியோவில் நிறையா பார்ப்பேன். வந்துட்டு நான் ஒரு 4x4 வாங்கியிருக்கேன், நீங்கள் போதமலை போயிட்டு ஒரு வீடியோ போட்டீங்க, இப்போ ரோடு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டாப்படி. அப்புறம் தான் நல்லா இருக்குடா குட்டி அப்படின்னேன். அப்புறம் அடுத்தது நம்ம எங்கே ஒரு ரைடு போகலாம், எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி 4x4 இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரோடு சொல்லுங்கள் அப்படின்னு. அப்படி அப்புறம் தான் நான் சொல்லியிருக்கேன். இந்தமாரி இதெல்லாம் தான் ஒரு அன்பு. நான் வந்துட்டு ஏதோ யமாகா வச்சுருந்தேன், ஸ்கூட்டர் வச்சுருந்தேன், பளிச்சுன்னு தொடச்சி சூப்பராக வச்சுருந்தேன் அப்படிங்காம ஒரு இன்ஸ்டா, ஃபேஸ்புக் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணதுனால செக் போஸ்ட்டுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உலகத்தில் நிறையா பேர் நான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்களாயிட்டேன். அன்றைக்கி லடாக்லேருந்து ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி, சார் நான் கேம்பில், மிலிட்ரி கேம்பில் தான் இருக்கேன், எப்போ லடாக் வரீங்க, எப்போ வந்தாலும் வந்து நீங்கள் என்னோட தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கு வேண்டி எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறனாரு. இதை விட எனக்கு என்னங்க ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி வேணும். அதுமாரி எங்கள் ஊரில் பெரிய பெரிய பணக்காரர் இருக்கிறான், அவனையெல்லாம் டிரைவர் எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் நிறுத்திட்டானா ஊருக்கு வரத்துக்கு வழி தெரியாது. இன்னும் நிறைய பேர் இருக்கானுங்க, வெளியூரில் போய் பஸ் ஸ்டாண்டில் போய் கரகரன்னு சுற்றி விட்டா அழு வச்சு பிடிச்சிருவான். நாம் பாருங்கள், இப்போ மணி என்னாவது 10:30, ஏற்காட்டிலேருந்து கீழே இறங்கியாச்சுன்னா சேலம் 11 கிலோமீட்ரு, இங்கேருந்து இன்னும் எங்கள் ஊருக்கு ஒரு 35 கிலோமீட்டர் வரும். நம்ம போகிறோம் வர்றோம். எனக்கு 58 வயசு ஆகுது. இப்போ கூட கேட்ராய்டு ஃபார்ம் ஆகிடுச்சு. கொஞ்சம் எல்லாம் கையில் காசு கம்மியாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல பண்ணிடலாம். ஆனால் என்னை அவமானப்படுத்துகிறவங்க, கேவலப்படுத்துகிறவங்க படுத்தாதீங்க. நான் ஒரு லட்சியம் வச்சுருக்கேன், நான் சாதிச்சு காட்டுவேன். அதாவது மற்றவங்களுக்காக தான். அடிப்படை வசதி நல்லாவே இருந்தது. உங்ககிட்ட பண வசதி இருந்ததுனாக்கா நம்மளை கேவலப்படுத்தாதீங்க. அது என்றைக்குனாலும் போயிடும். என்றைக்குனாலும் யார் வேணாலும் பதவியிலையோ பணத்திலையோ உட்காரலாம். இவ்வளோ தாங்க இன்ஃபோ. ஃபஸ்ட்டு பெண்டு வச்சுக்கோங்க அடிவாரத்தில். இவ்வளோ தான் நம்ம முடிஞ்சது பெண்டு. சேலம், நான் சேலத்துலேருந்து வந்தேன்னா இந்த மல்லூர்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த வெற்றி விகாஸ் ஸ்கூல்கிட்ட இந்த கடை நைட்டு இப்போ 11 மணி ஆகுது. எப்போ வந்தாலுமே பார்த்தீங்கன்னாக்கா லிம்கா அங்கே கிடைக்கும். இதனுடைய ரேட் வந்து 20 ருபீஸ். செமையாக இருக்கும். இப்போ இன்றைக்கி ஏற்காடு போயிட்டு வந்தது சுசுக்கி அக்சஸ் ஆச்சுங்களா. அந்த லைட் செட் பண்ணேன், அதனால் நைட்டு ரைடுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் ஃபாகுக்கு வந்துட்டு செட் ஆகலைங்க. எல்லோ தான் வச்சு பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, இன்றைக்கி விளாக் இதோட முடிச்சுக்கலாம். நம்ம 100 நோக்கி வந்துக்கிட்டு இருக்கிறோம். இடம் ஃபஸ்ட்டு காலி பண்ணிட்டீங்களா? சரி. அதாவது இந்த ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா? சொல்லப்போனால் நான் ஒரு வாத்தியார் அடிச்சிட்டேன்னு சொன்னால, அந்த வாத்தியார் என் ஒய்ஃப்கிட்ட சொல்கிறான், எங்கே போனாலும் அந்த ஹோட்டலு இந்த ஹோட்டலு போய் ஒவ்வொரு இடத்துலையும் சாப்பிட்டது இதெல்லாம் சொல்கிறான். இதெல்லாம் நம்மளே வேற போய் அங்கெல்லாம் சாப்பிட்டு வாங்கன்னு சொல்கிறான். எப்படி உனக்கெல்லாம் உடம்பு ஒத்துக்குது அப்படின்னு அந்த வாத்தியார் சொல்கிறான். நாமெல்லாம் ஒரு வேளை வெளியில் சாப்பிட்டா கூட எனக்கெல்லாம் உடம்பு ஒத்துக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறான் அந்த வாத்தியார். அதுக்கு என்னடா பண்ணுறது? நீ வந்துட்டு உன் பொண்டாட்டி பென்ஷனு, உன் பென்ஷனு, உன் பையன் மருமவ அதெல்லாம் சொத்து, ஏதோ நிறையா நிறுவனங்கள் எல்லாம் நீ பார்ட்னராக இருக்கிற.
எல்லா பணத்தையும் உன்னால் திங்க முடியுமா? முடியாது. எண்ணெய் சுத்தமாக இருக்கணும், அது உங்கள்கிட்ட கிடையாது. பாருங்க, நம்ம ஊருக்கு நான் 4 கிலோமீட்டர் இருக்கா, இடதுபுறம் சர்வீஸ் ரோடு, நான் போயிட்டுருக்கேன். அதே மாதிரிங்க ஒரு விஷயத்த சொல்கிறேங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு பந்தல் கடா, எங்கள் கவுண்டர் கம்யூனிட்டியில் கல்யாணம் முடிஞ்சிட்டாங்க. அந்த பந்தலை பிரிக்கிறதுக்காக ஒரு ஆடு பலியிட்டு அந்த பந்தலை பிரிப்பாங்க. அதுக்கு பேர் பந்தல் கடா விருந்துன்னு சொல்லுவாங்க. திருமணம் முடிஞ்ச கையோட ஆச்சுங்களா. நான் போய் பந்தியில் உட்காந்து சாப்பிட்றேன். நான் எப்பயுமே நல்லா மென்று ருசித்து ரசித்து தான் சாப்பிடுவேன். நான் சாப்பாடு கம்மியாக வாங்கிக்குவேன், நான்வெஜ்ஜு நிறைய வாங்கிக்குவேன். எனக்கு பக்கத்தால் உட்காந்துறவங்கலாம் என்ன ஸ்பீடாக சாப்பிட்டுட்டு டக்குன்னு எழுந்திரிச்சுவாங்க. நான் மென்னுக்கிட்டு நான் வந்துட்டு மறுபடியும் அந்த இலையை எடுக்கிற லேடிஸ்லாம் பாவம் எனக்காக வெயிட்டிங். அதே மாதிரி கல்யாண வீட்டில் போனாலும் சரிங்க, ஒரு சிலர் நல்லா தூள் கலப்புறாங்க, சீக்கிரம் சாப்பிட்றாங்க. அது எப்படின்னு தான் அந்த ரகசியம் தெரிய மாட்டேங்குது. ரசித்து சாப்பிடுங்க, ருசிச்சு சாப்பிடுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. யாரும் அப்படி சாப்பிடணும், நம்மளுடைய வேண்டுகோள். நல்லா மென்று சாப்பிடுங்க. வயிற்றுக்குள்ளார உள்ள போச்சுன்னா வயிறு வந்து உள்ளுக்குள்ளார என்ன பல்லா இருக்குது மெல்றதுக்கு, அரைக்கிறதுக்கு. பல்லு அரைச்சி உமிழ் நீரை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதோட கலந்து விட்டாதான் உங்களுக்கு செரிமானம் ஆகும். அப்புறம் இன்னும் நிறையா பசங்களுக்கு ஒரு வியாதி இருக்குது, பசங்களுக்கு பொண்ணுக்குமே. ஒரு கடையிலையும் கூல்ட்ரிங்க் சென்டர்லையும் எங்கே வேணாலும் போயிட்டு ஆர்டர் பண்ணிட்டு போனோன்னே என்ன பண்ணுறாங்க, ஆர்டர் பண்ணிடுறாங்க. ஆர்டர் பண்ணிவிட்டு மறுபடியும் செல்ஃபோன் எடுத்து பிடிச்சாங்கன்னா அந்த சில்லி சிக்கன் கடையிலையும் சரி, அந்த ஹோட்டல் கடையிலையும் சரி, அந்த செல்ஃபோனையே தான் நோண்டிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ளார ஒரு ரொமான்ஸ் மாரி அதை பார்த்துக்கிட்டு தட்டத்தில் இருக்கிற அந்த பொருளை பார்த்தா தானே உமிழ்நீர் சுரக்கும். அந்த மாரி யாருமே அந்த ஒரு பழக்கத்துக்கு வாங்கன்னு சொல்கிறேன். எவ்வளோதாங்க என்னுடைய வேண்டுதல். நல்லா மென்று முழுங்குங்க, பிற்காலத்தில் உங்களுக்கு எந்த தொந்தரவு வியாதிகள் வராது. நினைக்கிறீங்க அப்படியே லபக்க லபக்கன்னு முடிக்கிட்டா வயிறுக்குள்ளார பல்லு அந்த உணவை வந்து அது என்ன கசக்கி செரிச்சு அனுப்பிச்சிடணும்னு நினைக்கிறீங்கன்னா, பல்லு தான் அரைக்கணும். அது வயிறு வந்துட்டு அதில் இருக்கிற அந்த இதை பூரா உறிஞ்சிக்கும். நான் +2ல் படித்தது. அதனால் நீங்கள் உமிழ்நீர் சுரக்கணும். உமிழ்நீர் சுரக்கனா நீங்கள் கண்ணில் அந்த பொருளை பார்க்கணும். செல்ஃபோனில் ஒன்றை பார்த்துக்கிட்டு வாயில் ஒன்றுதுனாக்கா அது ரெடிமேடு தானே. அதுக்கு நீங்கள் வந்துட்டு உணவு சாப்பிட்றீங்களா, இல்லை வந்துட்டு ஏதாவது அதில் பேப்பர் கீப்பர் இருக்கும், அந்த பேப்பரையும் அப்படியே சாப்பிட்றீங்களா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஆனால் கண்ணில் தயவு செஞ்சு பாருங்கள், நாக்கில் அந்த உமிழ்நீர் சொட்டுட்டோம், அந்த பேர் தான் சாப்பிடணும். மாடு பார்த்தீங்கன்னா படுத்துக்கிட்டு அசைப்போடும், அப்படியே சாப்பிட்றோம். மறுபடியும் அதை அப்படி ஒரு எக்கி அப்புறம் அதை வெளியில் கொண்டு வந்து அதை அரைச்சி மறுபடியும் அந்த உமிழ்நீரோட உள்றதல்லும் படுத்துக்கிட்டே அசைப்போடும். நாம் வந்துட்டு கண்ணில் பாருங்க, எல்லா பொருளையும் கண்ணில் பார்த்துட்டு செய்யும். இந்த ராசிபுரம் மேம்பாலம், ரயில்வே மேம்பாலம்ல. அப்புறம் இன்னொரு விஷயங்க, இந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்றதாக்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஒரு காலத்தில் செஞ்ச பாவத்தை எல்லாம் தீர்க்கறதுக்காக சாமி கும்பிட்றாங்களா, இல்லை இப்போ கோயிலாக சுற்றுறதுனால நாம் வந்துட்டு பெரிய ஒழுக்கமானவங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்களா தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க என் கூட தான் படித்தான். 1ஆம் நம்பர் 420. அவன் ஸோ எல்லா வேலையும் பண்ணிடுவான். திருட்டு வண்டி கூட 2-3 வித்துருக்கிறான். எல்லா பழக்கமும் இருந்தது. அப்படியே நெத்தியில சைடில் எல்லா இடத்துலையுமே பச்சை குத்தி இருக்கிறான். ஆனால் இன்னைக்கு போய் கோயிலில் அப்படியே கும்பிட்றத பார்த்தா அப்படியே 3 ஜென்ரேஷனாக அவங்கெல்லாம் பெரிய பூசாரி குடும்பத்தை சேர்ந்தவங்க மேலே தான் கும்பிடுவான். மயிறு, சாமி கும்பிட்றது எதுக்குன்னா அந்த காலத்தில் ஒரு கட்டுப்பாடு உண்டாக்கணுங்கிறதுக்காக தான்.
நீ அடுத்தவனுக்கு துரோகம் பண்ணாம, பிறருக்கு துன்பம் கொடுக்காம, யாரையும் ஏமாத்தாம இருந்தாவே போதும். அது சாமிங்கிறது அது ஒரு இருக்கிறது தான். ஆனா ஏற்கனவே செஞ்ச பாவத்தை கழுவுறதுக்காகவும் இன்னைக்கு யோக்கியம் மாரி நடக்க வேண்டாம்னு நான் சொல்றேன்.